பொங்கல் பண்டிகையை தமிழக மக்கள் மகிழ்ச்சியோட கொண்டாட தமிழக முதலமைச்சர் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 3000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்குவதாக அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து இன்று தமிழகம் முழுவதும் அனைத்து ரேஷன் கடைகளிலும் ரொக்க பரிசு 3000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை ஆலந்தூரில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த திட்டத்தை துவங்கி வைத்த பின் தமிழகம் முழுவதும் அனைத்து ரேஷன்களிலும் 3000 ரூபாய் ரொக்க பரிசும் பொங்கல் பரிசும் வழங்கப்பட்டு வருகிறது. பல்வேறு இடங்களில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் ரொக்க பரிசு வழங்கப்பட்ட வர நிலையில் ஒரு சில கடைகளில் கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது நம்ம பார்க்கக்கூடிய சென்னை பெரும்பாக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய பகுதியில் பொங்கல் பரிசுகளை வாங்கும் நபர்களிடம் நாம் கலந்திருக்கிறோம். இந்த பொங்கல் பரிசு ரொக்க பரிசு 3000 ரூபாய் பெற்றவர்களும் பொங்கல் பரிசு பெற்ற பொதுமக்களிடம் கேட்போம். இதை பற்றி அவர்கள் கூறுவது என்ன என்று. நீங்க பொங்கல் பரிசு வாங்கினீங்க, என்னென்னலாம் இருந்தது? அரிசி, சர்க்கரை, கரும்பு, 3000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. அதை வச்சு நாங்க எது இருந்தாலும் வீட்டுல இருக்கிற செலவெல்லாம் நாங்க பாத்துக்குவோம். கொஞ்சம் உபயோகமா இருந்துச்சு. நீங்க எதிர்பார்த்தீங்களா? நீ எவ்வளவு தருவாங்க எதிர்பார்த்தீங்க? இல்ல இந்த பணம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன்பெறும்? எங்களுக்கு நல்ல பயன்படுது. ஆனா நாங்க எதிர்பார்க்கல. எங்க மு.க.ஸ்டாலின் சார் செஞ்சது ரொம்ப நன்றிக்குரிய இது. ரொம்ப நன்றி. நீங்க சொல்லுங்க, இந்த பணம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன்பெறும்? எங்களுக்கு வீட்டு செலவுக்கு உதவுதுங்க. எல்லாம் ஒரு நேரம் ஒரு நேரம் நல்லா உதவி பண்ணியிருக்காரு மு.க.ஸ்டாலின். அதை பத்தி இப்ப எதிர்பார்த்தீங்களா? கொடுத்துட்டாங்க, எப்படி வாங்குனீங்க? என்ன சொல்றீங்க? அவர் கொடுத்த காசு எங்களுக்கு உபயோகமா இருந்தது. எங்க குழந்தைங்களுக்கு போயிட்டு நாங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப உதவியா இருந்தது. இந்த பொங்கல்ல வந்து 3000 ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க, கரும்பு கொடுத்துருக்காங்க, பச்சரிசி, சக்கரை கொடுத்துருக்காங்க. சமூக பொங்கலை வேஷ்டியும் உடனே கொடுத்துருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இது முன்கூட்டியே எதிர்பார்க்குற ஒரு தொகை தான். இது உண்மையாக ஒரு தொகையை எதிர்பார்த்து இது ரொம்ப ஒரு ரேஷன் பண்டிகை மாற்றுத்தாணிகள் வந்து முன்னுரிமை அடிப்படையில் கட்சி நிர்வாகிகளை சேர்த்து வந்து அவங்களே கூட எங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. அதே மாதிரி அதிகாரிகளும் கரெக்டாக வந்து தமிழக முதலமைச்சர் வந்து நிறைய செலவு பண்ணிருக்காரு. இதே நாங்கள் ரொம்ப பெருசாக பார்க்குறோம். அதே நம்ம கொஞ்ச நேரத்தில் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து துறை முதலமைச்சர்